ராமேஸ்வரத்தில் +2 மாணவி படுகொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் உறவினர்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், தகவல்களை பகிரலாம். வணக்கம் மேடம். ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஷாலினியின் இன்று அதிகாலை பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த முனியராஜ் என்பவர் தனது காதலை ஏற்க மறுத்த ஷாலினியின் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களின் முதுகில் தனது கத்தியால் குத்தியும் கழுத்தில் கத்தியால் குத்தியும் அதே இடத்தில் நிலை தடுமாறி ஷாலினி உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் உடற்குழு ஆய்வுக்கு காவல்துறையினர் அப்பகுதியில் வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஷாலினியின் உறவினர்கள் அங்கு உள்ள காவல்துறை அலுவலகத்தில் சென்று அங்கு தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவரை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கிறோம் என்றும் தற்போது வரை பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர்கள் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து பஸ் மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை இப்பகுதியில் ரோடை விட்டு யாரும் எந்திரிக்காமல் தற்போது வரை போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இச்சம்பவம் பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.